எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இது ஒரு அவேர்னஸ் வீடியோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா, பழைய பொருள் எல்லாமே அடைஞ்சு வச்சுருந்தாங்க தங்கச்சி. அது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து வச்சுட்டு, அந்த ரூமை சுத்தம் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. எதுக்காக இந்த ரூமை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். வீடியோவை பாருங்கள். இந்த பொருள் பார்த்திங்கன்னா, இது கோடாரின்னு சொல்லுவோம் நாங்கள். கோடாரி இது எல்லாம் வாடகைக்கு கொடுக்குறதுக்காக வச்சுருக்காங்க. இது தேங்காய் உரிக்கிற கத்தி. கத்தி அது வீட்டுக்கு பார்த்திங்கன்னா, தேங்காய் மட்டையோடு வாங்குவாங்க இல்லையா, அது உரிக்கிறதுக்காக அவங்களே செஞ்சு வாங்கி வச்சுருக்காங்க போல இருக்குது. இந்த ரூமில் பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமலே, ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தாங்க. இது இரும்பு அடுப்புங்க. இரும்பு அடுப்பு பொங்கல் வைக்கிறதுக்காக தங்கச்சி வாங்கி வச்சுருந்தது. அது பாருங்கள் துருப்பிடிச்சு போயிருக்கு. இது துருப்பிடிக்காமல் இருக்க நம்ம எப்படி இரும்பு பொருள் துருப்பிடிக்காமல் இருக்க நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். அது எந்த மாதிரி நம்ம வச்சோம்னா அந்த இரும்பு துருப்பிடிக்காமல் நல்லா ரொம்ப வருஷத்துக்கு உழைக்கும். இந்த பூ பார்த்திங்கன்னா, இது என்ன பூன்னு தெரியல, பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது ஒரு கிழங்கு வாங்கிட்டு வந்து வச்சதாங்க. நல்லா பூ பூக்குது. கட்டில் எல்லாமே உள்ளே வச்சுருந்தாங்க. இந்த ரூமில் பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ரொட்டி கடை வச்சுருந்தாங்க தங்கச்சி இவங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே அடுத்த வீடு ரொட்டி கடையாக இருந்துச்சுங்க. அப்போ ரொட்டி கடை, இந்த மிட்டாய் வியாபாரம் இது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா, அந்த சரக்கு எல்லாத்தையுமே கொண்டு வந்து இந்த ரூமில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. வச்சு வியாபாரிகள் வந்து எல்லாமே வாங்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா ரொட்டி கடை இல்லை, இப்போ மிட்டாய் கடை மட்டும்தானே. அதனால் இங்கே அந்த பொருள் எதுவுமே சரக்கு எதுவுமே இங்கே வைக்கிறது இல்லைங்க. அந்த கடை ரூம்லேயே எல்லா பொருளும் வச்சிடுறாங்க. அதனால் இதில் பழைய பொருள் அது தேவையில்லாதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ எதுக்காக பார்த்திங்கன்னா, அந்த ரூம்பை வந்து சுத்தம் பண்ணுறோம்னா, தங்கச்சி வீட்டுக்காரருக்கு உடம்பு முடியல. திடீர்னு பார்த்திங்கன்னா, திடீர்னு இல்லை 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா, வால்குடல் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், அவர் கேட்காம அசால்ட்டாக விட்டுட்டார். நான் லேசாக தானே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. 4-5 வருஷமாக பார்த்திங்கன்னா, லேசாக வலி வரும்போது போய் ஒரு ஊசி போட, மாத்திரை முழுங்க அப்படியே இருந்திருக்காருங்க. அதுக்கப்புறமா இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ரொம்ப வலி வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் ஸ்கேன் பண்ணி அதெல்லாம் பார்த்ததுல உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லவும் இப்போ ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டாங்க, நல்லா இருக்காங்க. இந்த ரூம் பார்த்திங்கன்னா, 2மே பார்த்திங்கன்னா பாத்ரூம்பு தான். இந்த வலது பக்கம் இருக்கிறது மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நார்மலாக இண்டியன் கோப்பை வச்சது அதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பார்த்திங்கன்னா, வீடு கட்டினதுலேருந்தேவும் இந்த ரூம்பை வந்து இந்த பொருளை போட்டு வச்சுருந்தாங்களா. இப்போ என்னன்னா டாக்டர் சொல்லிட்டாங்களாம், கீழே உட்காந்து எந்திரிக்கக்கூடாது அப்படின்ட்டாங்களாங்க. வெஸ்டர்னில் தான் பாத்ரூம் போனோம்னாலும் டாய்லெட் போகணும் அப்படின்னு சொல்லவும் தான், சரி இந்த பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே இருக்குது. அதை வந்து இப்போ என்ன பண்ணலான்னா, இதை வந்து நார்மலாக வச்சுக்கிட்டு இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து அந்த கோப்பையெல்லாம் எடுத்துட்டு வெஸ்டர்ன் வைக்கலான்னு தான் இப்போ ஏற்பாடு பண்ணுறாங்க. பாருங்கள், இது புதுசாக அப்போயேவும் பார்த்திங்கன்னா, அந்த கல் பலகை அது இதெல்லாம் போட்டு மூடி வச்சு விட்டுருச்சு தங்கச்சி. ஒரு நாள் கூட யூஸ் பண்ணவே இல்லையாங்க இந்த பாத்ரூம்பை. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா, லேசாக இருக்கும்போதே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துறணும். ரொம்ப நம்ம நல்லா தானே இருக்குது அப்படின்னு விட்டோம்னா, இந்த மாதிரி தாங்க பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் முடிஞ்சிடும். 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கட்டினவங்கெல்லாம் நார்மலாக தாங்க டாய்லெட் வச்சுருந்தாங்க. இப்போ தான் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் நிறைய இடங்கள்ல எல்லாருமே வெஸ்டர்ன் வைக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சிலர் வெஸ்டர்ன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ பதிவு. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. எங்கள் சித்தி வந்தாங்க தங்கச்சியோட வீட்டுக்காரரை பார்க்குறதுக்காக. வந்து கொஞ்சம் நேரம் பேசி இருந்துட்டு அதுக்கப்புறமா போனாங்க. நல்லா ஜாலியாக பேசுவாங்க. அவங்களுமே அதுதான் சொன்னாங்க, ஆரம்பத்திலேயே கட்டும்போது ஒன்று வெஸ்டர்ன் வச்சுருந்தேன், இப்போ பிரச்சனை இல்லைல்ல, 1க்கு 2 செலவாயிருச்சே அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. உண்மைதாங்க, செய்யும்போதே செஞ்சுட்டா பிரச்சனை இல்லை. பாய், நன்றி, வணக்கம்.